ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி ஹாஃப் இயர்லி கொஸ்டின் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் போட்டிருந்தோம், மாடல் கொஸ்டின் பேப்பர். இப்போ வந்து சயின்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூ ஹவ் டு வாட்ச் திஸ் கொஸ்டின் till last, okay? Then you have to write down in your notebook and practice your writing, okay? Then start friends. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் வரும், அந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டே இருக்கோம், அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? லெட்ஸ் ஸ்டார்ட். காமன் ஹாஃப் இயர் எக்ஸாமினேஷன் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். டோட்டல் மார்க் வந்து 75, 12 1 வேர்டு, ஓகே? 12 1 வேர்ட்ஸ் இருக்குது. அதில் வாங்க 1 வேர்ட்ஸ் பார்க்கலாம். மேக்ஸிமம் புக் பேஸ் 1 வேர்டு தான், ஓகே? விச் among the following is not a device to measure clouds float in atmosphere because of their low in current electricity? A positive charge refers to. Fourth one, dash is used was reflectors in torch light. Fifth one, elements in the modern periodic table are arranged in dash groups and dash periods. Sixth one, bond formed between a metal and non-metal atom is usually acid and blue litmus papers. 2, mesoglea is present in smooth muscles, occurs in transpiration takes place through 11th. Which of the following substances is not a constituent of sweet? 12 1 word வந்து 12th 1 word வந்து an internal factor responsible for spoilage of food is. நாளைக்கு வந்து இப்போ வந்து 1 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். இது வந்து மேக்ஸிமம் புக்கு பேக் இருக்குது, நீங்கள் ஹேவ் டு ஸ்டடிங் ஃப்ரம் யுவர் புக்கு. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின் 7 கேள்வி எழுதணும். 7ல் 22 வந்து கம்பல்சரி. அங்கே என்னென்னு பார்த்துடலாம். 13 டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். 14 ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா, இது இம்பார்ட்டன்ட் பாஸ்கல் லா. 15 ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸ் கரெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் அந்த கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரண்ட் கேன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. A transformer can step up direct current. 16 define sublimation. 17 write the electronic configuration of potassium or chloride, okay? Or 18 why are frogs said to be amphibians? 19 why do we sweat? ஏன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங் வருது? நம்ம பாடியில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்வெட்டிங் வரும், ஓகே? அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படித்து ரீட் பண்ணிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 21 கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங். ORS ஹூ, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். உங்கள் புக்கில் என்ன இருக்குது அதை பார்த்து நீங்கள் படிச்சுங்க, ஓகேவா? செகண்ட் 22 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். CO2 magnesium MnSO4. ஓகே, இதை பார்த்து படித்து, ஓகே, யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் இன் யுவர் ஓன் அண்ட் ரீட் ஃபுல் questions of this video, okay? Next 4th mark question, you have to attend the 7 question from this part 3. 25 is compulsory, okay friends? Okay, 23 differentiate mass and weight. 24 state Fleming's left hand rule. இது கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு சொல்லுவோம்ல, இது எப்போயுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி வித் ப்ரியாரிட்டி திஸ் கொஸ்டின், ஓகே? தென் 26 27 28 29 நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுங்க. இதில் வந்து எந்த கேள்வி கம்பல்சரி? 25 1. எஸ், திஸ் கொஸ்டின் 25. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து 7 மார்க் கொஸ்டின். 3 × 7 21 மார்க். ஸோ இதை நல்லா வந்து இந்த 6 கேள்வி படிச்சுக்குங்க, ஓகே? இந்த 6லேருந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு 4 கேள்வியாவது வரும். அப்படின்னும் போது நீங்கள் ஃபுல்லாகவே கட்டன் பண்ணிடலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸ்பிளைன் டிஃபரன்ஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மெர்க்குரி பேரோமீட்டர். ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலிமெண்ட்ஸ் அண்ட் கம்போனன்ட்ஸ் அண்ட் கிவ் ஆன் எக்ஸாம்பிள்ஸ். Write the uses of acids and bases. Describe the elementary kernel of man. Give an account of classification of bacteria based. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? 9th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். வேறு உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களிடம் விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைட்.